இந்த படத்துல கதையே அதுதானே, யார் ஹீரோ யார் வில்லன், நீங்க எடுக்கிற முடிவு, சுயநல சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது. ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க, அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரிவாங்க. அதான் இந்த படத்தோட கதை, அந்த கருத்தோட அருமையை. முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்டா வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலயே, எவ்வளவு கதைக்கு வந்து பொருத்தமா இருந்தாலும். பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு இந்த கதைக்கு. நான் ஏற்கனவே ஒரு 14 வருஷத்துல 4 படம் தான் சார் பண்ணியிருக்கேன். அதனால அது எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் ஹாப்பி. என்னை பத்தி யோசிச்சாலே பெரிய விஷயம் எனக்கு நல்லது.